கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரம் ஒருவனை அவன் தாய் தேற்றுவதைப் போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள் என்று இந்த செய்தியை நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அது இரண்டாம் பாகத்தை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் சுவிசேஷம் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? யாரை தந்தருளுவாரா? தேற்றரவாளனை. ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 66:13வது வசனத்தினுடைய தீர்க்க தரிசன நிறைவேறல் தான் பெந்தகோஸ்தே நாளின் அனுபவம். ஆமென். பெந்தகோஸ்தே இருக்கே, அந்த பெந்தகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் சீஷர்கள் மேலே வந்து இறங்கி அவர்கள் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் மேலே வந்து அமர்ந்து நவமான பாஷைகளை, அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதித்தார்களே. அது எந்த தீர்க்கதரிசன நிறைவேறுதல் என்றால், எடுத்து வாசி 66 ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். இதனுடைய விளக்கம் எல்லாம் போன வாரம் நம்ம பார்த்தோம். ஆமெனா? எத்தனை பேர் புரிஞ்சுது? அதனுடைய தொடர்ச்சி இப்போ நம்ம பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். ஆமெனா? லைட்டாக ஹைலைட் பார்த்துக்கின்னு நம்ம கண்டினியூ பண்ணலாம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. ஆக ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஆமென். எங்கே தேற்றப்படுவீர்கள்? எருசலேம் என்றால் என்னன்னு பார்த்தோம். எருசலேம் என்னது? எருசலேமில் தேற்றப்படுவீர்கள் அப்படின்னா எருசலேம்னா என்னதுங்க? எது எருசலேம்? சபைதான் எருசலேம். சொல்லுங்க, சபைதான் எருசலேம். இந்த எருசலேமில் தேற்றப்படுவீர்கள் என்று, தேற்றப்படுதல் என்பது எருசலேம் என்று சொன்னாலே உபதேச கட்டமைப்பு. உபதேசம் என்று சொன்னால் ஒரு உருவம், ஒரு உரு கொடுக்க வேண்டும். தேவனுக்கு ஒரு உரு கொடுக்க வேண்டும். தேவன் உயிருள்ளவர். தேவன் எப்படிப்பட்டவர்? தேவன் எப்படியாக இருக்கிறார்? எனக்கும் என் தேவனுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்கிறது? தேவனுடைய மகத்துவம் என்ன, அவருடைய வல்லமை என்ன, அவருடைய மகிமை என்ன என்பதை குறித்த ஒரு உருவம் தான் உபதேசம். ஆமென் சொல்லுங்க. இது வந்து தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். இந்த வெளிப்பாடு தான், இந்த வெளிப்பாடு வெளிச்சம் கிடைக்கணும். சபைக்கு வந்து வெளிச்சம் கிடைக்கணும், வெளிப்பாடு கிடைக்கணும். அப்போ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எந்த சபையில் இருக்கிறாரோ அந்த சபைக்கு மாத்திரம்தான் வெளிப்பாடு கிடைக்கும். ஆமெனா? நான் மறுபடியும் சொல்கிறேன், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வெளிச்சம் எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த அனுபவம் நமக்குள்ளே கிடைக்க வேண்டும். இதுக்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பொழிந்தருளப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே வாசமாக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? பெந்தகோஸ்தே நாளிலே சீஷர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டவர்களாய் அவர் காத்திருந்த போது சபை ஆரம்பித்தது. சபை என்றாலே என்னன்னாக்கா பெந்தகோஸ்தேவின் அனுபவம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் தான் சபை. சபை என்று சொன்னாலே பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள். உலகத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் மாம்சத்தின்படியான மாம்ச சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறவர்கள். ஆனால் சபையில் இருக்கிற ஜனங்கள் தேவ சித்தத்தை செய்கிறவர்கள். ஆமெனா? ஆக இந்த ஒரு சில வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு காட்டினா தான் உங்களுக்கு புரியும். அதனால் முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போகும்போது, அவர் பரத்துக்கு போகும்போது அவர் என்ன சொல்லிட்டு போனார்? அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தில் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்றார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு சாட்சியா இருப்போம்? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருவதற்கான காரணமே என்னன்னா, நான் அல்ல ராஜா, இயேசு கிறிஸ்துவே ராஜா. ஆமெனா? அவரே ராஜாதி ராஜா. ஒவ்வொரு மனுஷனும் தான் பேரை பெருமைப்படுத்துறான், தான் வாயில பெருமை பேசுறான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான்.
ஆனால் இந்த உண்மையுள்ள மனுஷன் யார் அப்படின்னாக்கா, தன்னுடைய வாயினால் தான் பெருமையை பேசாதவன், தேவனுடைய பெருமையை பேசுகிறவன், தேவனுடைய மகிமையை பேசுகிறவன். அப்போ ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வந்துட்டாருனாக்கா உன்னை நீ தாழ்த்தி நான் சிறுகவும் என் தேவன் பெருகவும் என்று சொல்லி தேவனை உயர்த்துவாய். ஆமேனா? சரி, இப்போ இந்த விஷயத்துக்கு வரேன். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே வந்ததும் என்ன நடந்துச்சு? நல்லா எடுத்து வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியை ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. என்ன நாவு? நல்லா கவனிக்கணும். ரொம்ப சிம்பிளாக வரேன். முன்னாடி பெருமையை பேசினேன் இல்லையா? எல்லாவற்றையும் பார்க்கல, இந்த நாக்கு தான் ரொம்ப ஆபத்தானது. 3ஆம் அதிகாரம் யாக்கோபு தம்முடைய நிருபத்தில் எழுதும்போது, இந்த நாக்கு நெருப்பு, உன் ஆயுள் சக்கரத்தையே கொளுத்திடும். இந்த நாக்கு உன் பெருமையை பேசும். இந்த நாக்கில் உன் பெருமையை பேசி மற்ற உன் சகோதரனை தூஷிப்ப, அதே நாக்கில் நீ தேவனை துதிக்கிற அப்படின்னு யாக்கோபு தம்முடைய 3ஆவது அதிகாரத்தில் முழுக்க இந்த நாக்கை பற்றி பேசுகிறாரு. நல்லா கவனிக்கணும். முன்னாடி உன் பெருமையை பேசினேன். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து விட்ட பிற்பாடு கர்த்தராகிய இயேசு ராஜாவுடைய மகிமையை உன் வாய் துதிக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வந்ததும் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வந்ததும் நீ என்ன பண்ணுவேன்னா, இந்த வேத வசனங்களை, இந்த வேத வார்த்தையை உச்சரித்து கொண்டே, வாக்குத்தத்தங்களை பேசிக்கொண்டே, வசனத்தை பேசிக்கொண்டே, முன்னாடிலாம் பார்த்தா சினிமா தியேட்டரு, ஃப்ரெண்ட்ஸு, பீச்சு, அப்புறம் இங்கே அங்கே சுற்றி கொண்டு வீண் வார்த்தைகளை பேசிக்கொண்டு, பரியாச உதடுகள், தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக்கொண்டு சுற்றி கொண்டிருந்த நாம், முன்னாடிலாம் வாயை திறந்தாவே ஒரே கமெண்ட்டு, எதுக்கு எடுத்தாலும் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு காரியத்தை நம்ம பேசிக்கொண்டிருப்போம். அடா பாவி, இவ்வளோ நேரம் வேஸ்ட்டாக போச்சா? சரி, ஆப் பண்ணி போடு. சரி, கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. ஏன்னா அது முக்கியமான ஒரு இது மிக்சர் ப்ராப்ளம். சரி, உட்கார். ஆன் பண்ணலையா? ஆன் பண்ணிட்டியா? அப்போ ஓகே. சரி, ஓகே, விடுங்க. இப்போ இந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். மறுபடியும் வாசிக்க பார்க்கலாம். 2 அப்போஸ்தலர் 2:1. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தன வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஆமென் சொல்லுங்களேன். நான் மறுபடியும் சொல்றேன். ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்பதனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் தான் பெந்தகோஸ்தே அனுபவம். அப்போ எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள், ஆறுதல் அடைவீர்கள். உங்கள் மனசில் தேவையில்லாத பிரச்சனைகள், குழப்பங்கள், வேதனைகள், துன்பங்கள் இதெல்லாம் ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்த உடனே நமக்குள்ளே வந்துருச்சு. எந்த ஒரு மனுஷனாலும் நம்முடைய மனதுக்கு ஆறுதலை கொடுக்கவே முடியாது. தேவன் மட்டுமே ஆறுதலை கொடுக்க முடியும். ஏனென்றால் நம்முடைய ஆத்துமா இருக்குதே, அது தேவனுடைய சாயல். நம்முடைய முழு ஆவி ஆத்மா சரீரம் தேவனுடைய சாயல். ஆத்மா என்னென்னைக்குமே அழியாது. தேவன் என்றென்றைக்கும் அழியாதவர், ஆத்மா என்றென்றைக்கும் அழியாது. ஆனால் மனிதன் என்ன செய்து விட்டான்? தேவனுக்கு விரோதமாய் மனிதன் பாவம் செய்து விட்டபடினாலே அவனால் சமாதானமாக இருக்க முடியாது. அதனால தான் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பி நமக்காக அவர் பாடுபட்டு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பிதாவாகிய வலது பஸ்திலே உட்கார்ந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் பரிந்து பேசி, ஆண்டவரே என் சகோதரிய பாவத்தை நான் மன்னித்து, அவன் பாவத்தை நான் சுமந்து விட்டேன், நீங்க மன்னிங்கப்பான்னு சொல்லி நமக்காக பரிந்து பேசி பரிசுத்த ஆவியுடைய வரத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. ஆக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்ததும் முன்னாடி வீண் வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள், பரியாச வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்த நாம் இப்போது தேவனுடைய மகத்துவங்களை துதிக்கிறவர்களாக அவருடைய வார்த்தையின் அபிஷேகம் நமக்குள்ளே வந்துடும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. சபைக்குள்ள இருக்கிற நமக்கு தூக்கமே வராது.
எப்போ பார்த்தாலும் வசனம் 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 வசனத்தின் மேலே ஒரு தாகமும் தவிப்பும் வந்துடும். படிப்புக்கும் ரட்சிப்புக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்போது அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுந்து முதல் முறையாக பிரசங்கம் பண்ணுறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த மகிமையை பார்த்துவிட்டு, பரமேறுதலை பார்த்துவிட்டு அவர்கள் காத்திருந்து எருசலேமில் போயிட்டு அவங்க எழுந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார் பேதுரு. அப்படி பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த வேளையில் இவர் இந்த தேவனுடைய வார்த்தைகளை வல்லமையாய் பிரசங்கிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பேதுருவுடைய இருதயத்துக்குள்ளே வந்து வாசம் பண்ணினபடினாலே தேவனுடைய மகத்துவங்களை எடுத்து பேசி அவருடைய வார்த்தையுடைய வல்லமைகளை எடுத்து பேசுகிறாங்க. பரிசுத்த ஆவியின் நமக்குள்ளே வந்துட்டாவே உபதேச கட்டமைப்பு வந்துவிடும். ஆமென் சொல்லுங்க. உபதேச கட்டமைப்பு என்றால் தேவன் எப்படிப்பட்டவர் என்ற அந்த உருவம் நமக்கு கிடைக்கும். அதுதான் பவுல் சொல்லுவார், நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை, நாங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியை நீங்கள் பெற்றிருப்பீங்கன்னா அப்போ சகித்திருப்பீர்களாடா. இன்னைக்கு நிறைய பேர் அவங்கவுங்களுக்கு கிடைச்ச வெளிச்சத்தின்படியாக இயேசு கிறிஸ்துவை பார்க்குறாங்க. ஆனால் பரிசுத்த ஆவி நமக்கு பூர்ணமாக கிடைக்கும் போது அந்த தேவனுடைய சத்தியத்தின்படியான அந்த வெளிச்சத்தை தேவன் நமக்கு கொடுக்க வல்லமை உடையவர். ஆமேனா. இப்போ அப்போஸ்தலனாகிய யோவானும் பிரசங்கம் பண்ணுறாங்க. அந்த பிரசங்கத்தை பார்த்துட்டு அன்றைக்கி இருந்த யூதர்கள்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள். ஏன் அப்படின்னா இவங்க படிப்பறிவே இல்லாதவர்கள் எப்படி வசனத்தை பேசுகிறாங்க. நம்ம ஆட்கள்கிட்ட கேளுங்க பார்க்கலாம். நல்ல டிவியை ஓப்பன் பண்ணிட்டு நல்ல டிவியில் போய் உட்காந்து மூழ்கிருப்பாங்க. இந்த சீரியல் அந்த சீரியல்லாம் பார்த்து உட்காந்துருப்பாங்க. ஏம்மா பைபிள்லாம் வாசிங்கம்மான்னா எங்களுக்கு தான் பைபிள் படிக்கவே தெரியாதுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக வாயை மூடிக்கின்னு போயிட்டு நம்முடைய வாயை மூடிடுவாங்க. அன்பாக சொல்கிறேன், தேவனுடைய வசனத்தை நீங்கள் எந்த அளவுக்கு கேட்குறீங்களோ, விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இப்போ நல்லா கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பேதுருவும் அப்போஸ்தலனாகிய யோவானும் பிரசங்கம் பண்ணுறாங்க. எப்படி பிரசங்கம் பண்ணுறாங்க? பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. ஆமேனா. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஸ்கூலு பக்கமே போயிருக்க மாட்டாங்க, எழுதவே தெரியாது, படிக்கவும் தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வந்த நாள் முதற்கொண்டு வல்லமையாய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஆமேனா. நான் இப்போது சொல்கிறேன், எனக்கு படிக்க தெரியலன்னு சொல்லிட்டு ஏமாந்து போயிடாதீங்க. உட்காந்து ஏசப்பா வசனத்தை கேளுங்க. ஏசப்பாவுடைய வார்த்தை எப்படிப்பட்டது, எந்த காரியத்தை குறித்து பேசுகிறது என்பதை குறித்து நல்லா உத்து கேளுங்க. அது நமக்கு மகிமையை கொடுக்கும். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும். அவங்க என்ன பண்ணல? எல்லாரும் கேட்குறீங்களா? அவங்களுக்கு என்ன இல்லையா? படிப்பறிவு இல்லை, ஆனால் வசனத்தை பேசுகிறாங்க. நான் உங்களை ஏசப்பா நாமத்துக்கு மகிமையாக சொல்கிறேன். நீங்கள்லாம் பிரசங்கம் பண்ண தெருவில் போய் நின்று தெரியுமா? எவ்வளோ பிரசங்கத்தை கேட்குறீங்க? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வசனங்கள் உங்களுக்குள்ளே போய் உங்கள் ஆத்மாவுக்கு ஆறுதலை கொடுக்க முடியும். அவருடைய ஆத்ம மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது. தேவனுக்கு தேவை நம்முடைய ஆத்மா, நம்முடைய மனம். நமக்கு தேவன் தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமையை கொடுத்திருக்கிறார். அந்த தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமையில் தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் அறியலைனாக்கா தேவனை தெரிந்து கொள்ள முடியாது. இப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இவங்களுக்கு படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ள படிப்பறியாதவர்கள் என்பது வேறு, பேதமை என்பது வேறு. சில பேர் படிச்சிருக்கவே மாட்டாங்க, ரொம்ப டேலண்டாக நடந்துக்குவாங்க, அவங்கள்ட்ட பேதமை இருக்காது, ரொம்ப நாலேஜாக நடந்துக்குவாங்க. சில பேர் ரொம்ப ரொம்ப வில்லேஜ் பீப்புள், அவங்க எப்படி இருப்பாங்கனாக்கா படிப்பும் இருக்காது, வெளியே வந்து யாருக்கிட்ட பேசுறதுக்கு வெக்கப்படுவாங்க, கூச்சப்படுவாங்க. அதுதான் இந்த வில்லேஜ். அதுதான் வந்து யாருனாக்கா அந்த அம்மோன் மோவாப் என்கின்ற ஸ்பிரிட். அதெல்லாம் தேவன் சுட்டெரிப்பாராக. ஆமென் சொல்லுவாமா? படிப்பறிவு இல்லைனா கூட பேதமை சில பேருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அதை மேற்கொண்டு இருப்பாங்க. தைரியமாக போய் வசந்த சொல்லணும், தைரியமாக இருப்பாங்க. எந்த இடத்துல போய் விட்டாலும் சில பேருக்கு ஒன்றுமே தெரியாது, அமெரிக்காலாம் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதுதான் பேதமை. ஆனால் அப்போஸ்தலர் பேதுருவும் அப்போஸ்தலர் யோவானும் எப்படிப்பட்டவங்கன்னா படிப்பறிவும் இல்லை, பேதமையும் இருக்குது அவங்களுக்கு. அவங்க பார்க்குறாங்க, என்னடா மீன் பிடிச்சிங்கன்னு அப்படியே அங்கேயே இருந்தவங்க வெளியவே தலை காட்டாதவங்க, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா கூட கேட்டு தலையை காட்ட மாட்டானுங்க. இவனுங்க இப்படிப்பட்ட வசனத்தை பேசுகிறானுங்க. ரபாய்கள்லாம் நிற்கிறாங்க, அவங்களுக்கு டீச்சிங் வருது. காரணம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. எல்லாம் நான் சொல்கிறத புரிந்து கொள்ள முடியுதா? கவனிங்க, வாசிங்க. பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். ஆமேனா. நீ இயேசு கிறிஸ்துவோடு கூட இருப்பாயானால் உனக்குள் இருக்கிற அந்த வல்லமை
அந்த பரிசுத்த ஆவியுடைய வல்லமை இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இந்த வல்லமையை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. ஆக இந்த இடத்துல நமக்கு என்ன நடக்குதுன்னாக்கா, போதகம், டாக்ட்ரின், டீச்சிங், ஆரோக்கியமான உபதேசம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளே வந்ததும் எதை சொல்லிக் கொடுப்பார் என்றால் ஆரோக்கியமான உபதேசம். உபதேசம் என்று சொன்னால் கிறிஸ்து இயேசுவினுடைய பலியினுடைய முக்கியத்துவம், பரிபூரணம், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து ஏன் அவர் மனிதனாக வேண்டும், இயேசு கிறிஸ்து ஏன் அவர் மரிக்க வேண்டும், ஏன் அவர் சிலுவையில் மரிக்க வேண்டும், ஏன் அவர் எருசலேமில் மரிக்க வேண்டும், ஏன் அவர் வாரடி பட வேண்டும், ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் வேதம் முழுக்க இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது என்ன சொல்லிக் கொடுப்பார் என்றால் உபதேசத்தை சொல்லிக் கொடுப்பார், போதனையை சொல்லிக் கொடுப்பார், போதகத்தை விளங்க பண்ணுவார். ஆக இந்த போதகம் என்று சொன்னால் என்ன? ஆரோக்கியமான உபதேசம். இதை தான் அப்போஸ்தலன் பவுல் சபைக்கு எழுதும்போது சொல்றார். இந்த ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்கறதுக்கு சில பேருக்கு காது இருக்காது. அவர்கள் செவி திணிவு உள்ளவர்களாகி தான் இஷ்டத்துக்கு போகிறதுக்கு அவங்க அப்படிப்பட்ட உபதேசத்தை கேட்பாங்க. ஆனால் தீமோத்தேயுவே, நீ சமயம் வாய்த்தாலும் வாய்க்காம போனால் திருவசந்த ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ணு. ஆக பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்ததும் என்ன செய்து கொடுப்பார்னா இந்த போஜனத்தை நமக்கு கொடு. உபதேசம் தான் போஜனம், உபதேசம் தான் போஜனம். அந்த உபதேசம் எதை பற்றினது என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை பற்றினது. ஆமெனா? சரி, இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். இப்போ இவங்க வந்தது என்ன செய்கிறாங்கன்னா, எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு நிருபம் 3வது அதிகாரம் 16 வாசிக்கலாம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கு. எதுக்கு? உபதேசத்துக்கு. சொல்லுங்க பாருங்க, எதுக்கு சொல்லுங்க, எதுக்கு? உபதேசத்துக்கும். நல்ல மைண்ட்ல வச்சு. உபதேசம் என்றால் என்ன? கடிந்து கொள்ளுதலுக்கும். நல்லா கவனிங்க. நீங்கள் சபைக்குள்ளே வரீங்கன்னா ஒவ்வொரு மனிதனோடும் கூட நீங்கள் உங்களுக்கு என்ன இருக்கணும்னாக்கா ஒரு நல்ல கனெக்ட் இருக்கணும். ஊழியக்காரனுக்கும் ஒரு தனிப்பட்ட விசுவாசிக்கும் நல்ல ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். என்ன ஐக்கியம்? சகோதர ஸ்நேகம் அல்லது தகப்பன் பிள்ளை, தாய் பிள்ளை என்கின்ற அந்த ஒரு ஸ்நேகம் இருக்க வேண்டும். அப்போ தான் கடிந்து கொள்ள நீங்கள் என்ன செய்கிறீங்க, எது தேவனுக்கு பிரியம், எது தேவனுக்கு பிரியமில்லை கடிந்து கொண்டு சொல்ல முடியும். அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தலுக்கும் சீர்பொருந்த வேண்டும், சீராகணும். நம்முடைய இருதயம் மகா கேடு நிறைந்தது. எல்லாவற்றையும் பார்க்க நம்முடைய இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுதலுமாக இருக்கிறது. இது சீர்பொருந்த வேண்டும் என்றால் ஒரு ஊழியக்காரனுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு கிரியும் ஒப்பு கொடுக்கணும். அது இன்றைக்கி எல்லாம் நடக்காது. ஏன்னா இன்றைக்கெல்லாம் மனம் போன போக்கில் போயிருக்கிறாங்க எல்லாருமே. நல்லா மைண்டில் வச்சுங்களேன். நீதியை படிப்புகளுக்கும் பிரயோஜனமுள் தான் இருக்கிறது. ஆமெனா? இந்த போதகத்தை என்ன பண்ணணும்? தொடர்ந்து வாசிங்க. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்கள், உயிரோடு 4ஆம் அதிகாரம் பண்ண வாசிங்க தொடர்ந்து. உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களையும் நியாயந்தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுவதாவது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க. இந்த ஆரோக்கியமான உபதேசம் என்றால் என்னவென்றால் விசுவாசம் என்றால் என்ன? நான் ராஜா இல்லை. ஒவ்வொரு மனுஷனும் இந்த பூமியை நான் ராஜா ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். நான் ராஜா இல்லை, இயேசு கிறிஸ்துவே என்றென்றைக்கும் ராஜா. ஆமெனா? அவருக்கே சதா காலம் என்றென்றைக்கும் துதிகன மகிமை உண்டாகட்டும். இதுதான் ஆரோக்கியமான உபதேசம். அப்போ நீ ராஜா இல்லைன்னு உன் மனசு சொல்லணும். நல்லா கவனிங்க. நீ ராஜா இல்லைன்னு உன் மனசு சொல்லணும். அப்போது அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினி உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை. ஒரு சபைக்கு ஒரு விசுவாசிக்கு ஒரு போதகர் தான் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா எத்தனையோ விசுவாசிகள் நிறைய போதகர்கள் உண்டு. ஏன்? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க,
அப்போ இங்கே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, எருசலேம் என்கின்ற சபையில் உபதேசம், போதகம், இந்த போதகம் எதை பற்றினது என்று சொன்னால் கிறிஸ்து இயேசுவை பற்றினது, கிறிஸ்து இயேசுவினுடைய சிலுவை மரணத்தை பற்றினது. இதுதான் உபதேசம். ஏன் அவர் சிலுவையில் மரித்தார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான் அப்படின்னு கையை தூக்கிடணும். அப்போஸ்தலன் கையை தூக்கிட்டாரு. இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். இந்த உபதேசம் அப்படின்னா என்ன? எருசலேம் என்றால் உபதேசம், அவ்வளோதான். எருசலேம் என்றால் உபதேசம், அது சபை. பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன சொல்லுவார் என்றால், நீ பாவி, உன் பாவத்துக்கு கிறிஸ்து சிலுவை பலியானார். ஆக உன் மனசுக்குள்ள உனக்கு மகிமை இல்லை, உனக்கு பெருமை இல்லை, தேவனுக்கே மகிமை. தேவனுக்கு உன் மனசை கொடுத்துரு. தேவன் நம்ம கிட்ட கேட்கறதுலாம் ஒரே ஒரு காரியம் தான், உன் மனசை கேட்கிறார். ஆனால் உன் மனசில் நீ உன்னை வச்சுக்கின்னு இருக்கிற. ஆக உன்னை விட்டுட்டு உன் மனசுக்குள்ள இருக்கிற உன்னுடைய அழகையும் உன்னுடைய அசைவையும் நீ வெறுத்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அழகையும் அவருடைய ஆளுகையையும் உன் இருதயத்துக்குள்ளே கொண்டு வரணும். இதுதான் சபை. எருசலேம் என்றால் போதகம். எடுத்து வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 5வது அதிகாரம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் 28வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது. எந்த நாமம்? இயேசுவின் நாமம். ஆமென் சொல்லுங்க. இந்த இடத்துல அப்போஸ்தலர் பிடிச்சின்னு போய்ட்டு ஆலோசனை சங்கத்தில் நிறுத்துவாங்க. ஆலோசனை சங்கத்தில் இருக்கிறவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நாமத்தை குறித்து, இயேசுவின் நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது. நல்லா கவனிக்கணும். நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள் என்று சொன்னால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை உங்கள் இருதயத்துக்குள்ளே கொண்டு வந்து வைக்கணும். உங்கள் ஆத்துமாக்களுக்கு உபதேசம் தேவை. இயேசு கிறிஸ்து யார்? இயேசு கிறிஸ்து தேவன். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் உங்களுடைய பாவத்துக்காக பலியானார். இந்த ஒரு காரியம்தான் சபையிலே பிரசங்கிக்கப்படுகிறது. விசுவாசம். விசுவாசம் என்றால் பலி. என் மனசுக்குள்ள என்ன நான் வெறுத்துட்டு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்வேனே, ஆனால் நான் நித்திய ஜீவனுக்கு நிறைய கடந்து போவேன். தொடர்ந்து வாசிக்கும் போது, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினால் நிரப்பி. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எருசலேமை உங்க போதகத்தினால் நிரப்பி. ஆக நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள் என்றால் போதகம், டாக்ட்ரின். என்ன டாக்ட்ரின்? கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இருக்கிற உறவு. இந்த உறவு எப்படிப்பட்டது? அப்படியானால் தேவன் அதரிசனமானவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஒரே பிறந்த குமாரன், அவரே கர்த்தர் என்கின்ற இந்த டாக்ட்ரின், இந்த பூரண உபதேசம் சபையில் பிரசங்கிக்கப்பட வேண்டும். கொலோசியர் 2:2 வாசிக்கலாம். கொலோசியர் 2:2 வாசிக்கலாம். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கு. நல்ல கவனி. யாருங்க? பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியம். இதாங்க போதகம். அப்படின்னா இயேசு கிறிஸ்து யாரு? தேவன். ஆமெனா. பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். அப்போஸ்தலர் விரும்புகிறார். எப்போ? சபையில் உபதேசம் கட்டமைக்கப்பட வேண்டும். ஆமெனா. சரி, நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல நான் உன்னை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். கவனிங்க. என்னைக்கு உன்னுடைய மனசில் உன் சுயநீதியில் நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப நீதிமான் அப்படின்னு நினைக்கிறியோ, அங்கே உள்ளுக்குள் இருக்கிற அந்த பாவம் என்ன செய்ய தெரியுமா? நீ உன்னால் எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சுய நம்பிக்கையை பிசாசு கொடுக்க பார்ப்பான். எபூசியர் என்று சொன்னால் சுயநம்பிக்கை. இந்த எபூசியர்கள் தான் சீயோனை பிடித்து வைத்திருந்தார்கள். இந்த சுயநம்பிக்கை, என்னால் கூடும். இந்த சீயோனை நீ பிடிக்கணும்னா சாலகத்தின் வழியாக உள்ளே போகணும். சாலகம் என்று சொல்லுவது கழிவு நீர். அங்கே கழிவு வரும், மலம் எல்லாம் அதில் வரும். அசிங்கம், அவமானம், நிந்தை, இதன் வழியாக மட்டும்தான் சீயோனுக்கு போக முடியும். நீ சீயோனை பிடிக்கணும்னா சாலகத்தின் வழியாக உள்ளே நுழைஞ்சு குருடரையும் சப்பானியும் நிர்மூலமாக்கணும். குருடன் என்று சொல்லுவது விசுவாச கண் திறக்காதவன்.
சப்பானி என்று சொல்லி விசுவாச ஓட்டம் ஓடாதவன். ஆக சீயோனை பார்த்து ஓட வேண்டும் நாம் விசுவாச ஓட்டத்தில். ஆமேனா? நல்லா கவனிக்க வேண்டும். இந்த இடத்துல கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் ஒரு ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிக்கணும். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல நான் தேற்றுவேன், நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். ஏசாயா 66:13 நான் வாசிக்கிறோம். சரி, தாய் எப்படி தேற்றுவான்னு பார்த்தோம். தாய் என்ன செய்வாள்? குழந்தை பிறந்ததும் தொப்புள் கொடியை அறுக்கிறாள். போன பிரசங்கம் நம்ம பார்த்தோம், தொப்புள் கொடியை அறுக்கிறாள். தொப்புள் கொடியை அறுத்து, நான் உனக்கு ஜீவனை கொடுக்கிறேன். இந்த குழந்தை பசியோடு இருக்குது, அந்த குழந்தைக்கு இப்போ பால் கொடுக்கலன்னா அந்த குழந்தை இப்போ செத்து போயிடும். இப்போது அந்த குழந்தைக்கு இப்போ என்ன கொடுக்குறான்னா, அந்த தாய் எடுத்து அந்த குழந்தை எடுத்து பால் கொடுக்கிறாள். அந்த குழந்தை பிழைக்கிறது. அந்த குழந்தை பாலின் ருசியை பார்த்துட்டு அந்த குழந்தை பாலுக்காகவே ஏங்குகிறது. ஆனால் இந்த குழந்தை வளரணும்னா, கடைசி வரைக்கும் பாலையே குடிச்சிருந்ததுன்னா அந்த குழந்தை வளராது, மாம்சத்தில் வளர்ச்சி ஏற்படாது. அப்போ அந்த குழந்தைக்கு என்ன கொடுக்கணும்? திடமான ஆகாரத்தை கொடுக்கணும். ஆமேனா? அதே போலத்தான் இந்த தாயும் என்ன செய்கிறாள் என்றால், அந்த குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் வந்ததும் நல்லா பாலை கொடுப்பா. அந்த குழந்தை பால் ருசியிலேயே ஏங்கி இருக்கும் இல்லையா? அந்த குழந்தை பால் ருசியிலேயே இருக்கும். ஆனால் இந்த குழந்தை என்ன பண்ண, திடமான ஆகாரத்தை எடுத்து கொடுத்தா என்ன பண்ணாதுன்னா சாப்பிடாது. என்ன பண்ணுவோம்? நம்ம தூர இருக்கிற நிலாவை காட்டுவோம். ஆமேனா? நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, பால் சக்கரை கொண்டு வா, பாப்பா வாயில் ஊற்று ஊற்றுன்னு சொன்னால் அடி வாயை திறக்கும், சக்குன்னு திடமான ஆகாரத்தை ஊட்டுவோம். நான் அப்படி தான் ஊட்டுவேன். ஃப்ராகெல்லாம் குழந்தைகளை எப்படி ஊட்டுவேன்னா, இதுக்கு வாயை திறக்காதுங்க. இப்போ பால் புட்டிலே இருந்தவன் பால் புட்டிலே எடுத்துகிட்டு கொஞ்சம் சாப்பாடு ஊட்டணும் அப்படின்னாக்கா, தூர இருக்கிற நிலாவை காட்டி எப்படியோ ஒரு விதத்தில் திடமான ஆகாரத்தை நம்ம கொடுப்போம். ஆமேனா? அந்த குழந்தை அப்போ தான் நம்மளாம் அப்படி தான் வளர்ந்துருக்கிறோம். இப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். தேற்றரவாளன் வரும்போது என்றென்றைக்கும் அவர் உங்களுடனே கூட இருப்பார். இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, இப்போ ஆண்டவர் இங்கே சொல்கிறது என்னன்னா, அந்த தாயை போலவே நானும் உனக்கு பாலை கொடுப்பேன். எந்த பால்? திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேலே வாஞ்சையாக இருங்கள் என்று 1 பேதுரு 2 வாசித்தோம். ஆமேனா? நம்ம ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்ததும், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்ததும், இந்த கலங்கமில்லாத திருவசனமாகிய ஞான பாலின் மேலே வசனத்தை பயங்கரமாக வாசிப்போம், வாக்குத்தத்தங்களை வாசிப்போம். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வாசிக்க 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 நம்முடைய இருதயத்துக்குள்ள ஆறுதல். ஆமேனா? வசனத்தை வாசித்து உன் இருதயத்துக்குள்ள ஆறுதல் அடையலைன்னா உன் ரட்சிப்பு கேள்விக்குறி. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், போராட்டம், துக்கம், வேதனை, கண்ணீர், கவலை, கஷ்டம், உன் மனசுக்குள்ள பயங்கரமான வலிகள். எந்த ஒரு மனுஷனாலும் நிச்சயமாக உன் போராட்டத்தை மாற்ற முடியாது. இப்போ நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன், எந்த மனுஷனையும் மாற்ற முடியாது. நம்முடைய சுபாவம் இருக்குதே, இந்த சுபாவம் ரொம்ப முக்கியமானது. சில பேர் என்ன பண்ண, அது பாரு, அது பேச்சே சரியில்லை, அது நடையே சரியில்லை, அது உட்காரத்து சரியில்லை, அது ஏன் இப்படி பேசுது, அது ஏன் இப்படி பண்ணுதுன்னு சொல்லுவோம். நம்ம மனசெல்லாம் உடையும். ஒன்று சொல்கிற கவனிங்க, நம்முடைய சுபாவத்தை நம்மளால் மாற்றவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நம்முடைய சுபாவம் மாறும். அவர் வந்து தான் இயேசு கிறிஸ்துவை போல நம்மளை மாற்றுவார். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, யார் என்ன சொன்னாலும் எதை குறித்து நீங்கள் யோசிக்காதீங்க. ஒரே ஒரு காரியம், தேவ சமூகத்துக்கு போய் இந்த வேத வசனத்தை திறந்து வாக்குத்தத்தங்களை எல்லாம் ருசித்து, இந்த வாக்குத்தத்தெல்லாம் எனக்குன்னு எடுங்க. இதுதான் பால் குடிக்கிற அனுபவம். இதெல்லாம் இயேசு கிறிஸ்து எனக்காக யாவையும் சிலுவையில் எப்படி செய்து முடித்தார், இதுதான் பால் குடிக்கிற அனுபவம். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேனா? ஆமேனா? இதுதான் எதுங்க? எத்தனை பேர் தொடர்ந்து பைபிள் வாசிக்கிறீங்க? நீ பைபிள் வாசிக்கலைன்னா நீ சும்மா தான் கடமைக்கு வந்து போயின்னு இருப்ப. உனக்குள்ள விசுவாசம் வராது. முதல்ல பாலை குடி, இந்த வசந்த வாசி. முதல்ல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பைபிளை வாசி. இதுதான் பால் குடிக்கிற அனுபவம். நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளை வசனத்தை மறுபடியும் வாசி. 1 பேதுரு 2:3 நீங்கள் ரட்சிப்புக்கென்று வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். எப்படி இருக்கணும்?
அந்த குழந்தை எப்படி இருக்கும்? பால் மேலே, தாய் பால் மேலே எப்படி இருக்கும்? அவ்வளவு வாஞ்சியாக இருக்கும். ஆமேனா, ஆமேனா. இப்போ பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருப்பாரேயானால் இந்த கலங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் எப்படி இருப்ப? வாஞ்சியாக இருப்ப. நைட்டில் தூக்கம் வராது, பைபிள் எடுத்து வாசிப்ப. உட்கார்ந்த வசனங்கள் உன் மனசுக்குள்ள பெரிய ஆறுதலை கொடுக்கும். நீ எவ்வளவு பெரிய துன்பத்தில், நீ எவ்வளவு பெரிய கஷ்டத்தில், வேதனையில் இருந்தாலும் நீ பைபிள் எடுத்து திறந்து வாசிக்கும் போது அந்த வசனத்தை எடுத்து அப்படியே உள்ள கொண்டு போய் வைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் மட்டும்தான் வசனத்தை வாசிக்கும் போது உனக்கு ஆறுதல் பெருகும். உன் மனசுக்குள்ள அப்படியே ஆறுதல் வரும். ஏனென்றால் வேத வாக்கியங்கள் யாரால் அருளப்பட்டிருக்கிறது? தேவனுடைய ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது. ஆக பரிசுத்த ஆவியானவரை மட்டும்தான் நம்முடைய மனசுக்குள்ள இந்த வசனத்தை கொண்டு போய் ஒரு மாபெரும் ஆறுதலை கொடுக்க முடியும். ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் எல்லாரும் உடைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மால் எந்த ஒரு காரியமே நடக்காது. நம்மளாம் அநேக காலம் திட்டம் போடுவோம், நம்முடைய வாழ்க்கையில் இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளால் இருக்க முடியாது. நம்ம போகிற திட்டங்கள்லாம் நம்ம கண் முன்னாடியே உடையும். நம்மளால் முடியாது. அது நிமித்தம் நம்முடைய இருதயம் உடையும். அந்த உடைந்து போன இருதயத்தை ஆறுதல் படுத்த பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி பட்டணத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். லீதியாள் கேட்டுக்கொண்டிருக்கிறாள். லீதியாளுடைய இருதயம் தேவனுடைய வசனத்தை கேட்கும்படிக்கு கர்த்தருடைய இருதயத்தை திறந்து கொடுத்தார். ஆக பரிசுத்த ஆவியானவர் திறந்து கொடுத்தால் மாத்திரம்தான் அந்த வசனத்தை கேட்டு நம்ம ஆறுதல் அடைய முடியும். எத்தனை பேர் உண்மையிலேயே நான் உடைக்கப்பட்டிருந்த நேரத்திலெல்லாம் அல்லது ஏதோ ஒரு சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் நான் வேதத்தை திறந்து வாசிக்கும் போது எனக்கு ஒரு மாபெரும் ஆறுதலை நான் அடைந்தேன் எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமேனா. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற பால். உலக ரீதியான பிரச்சனைகளை உடைக்கப்பட்டிருந்த போது நம்முடைய இருதயத்துக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆறுதலை நமக்கு கொடுக்கிறார். ஒரு மாபெரும் ஆறுதலை கொடுக்கிறார். அந்த ஆறுதலை கர்த்தராகிய தேவன் மாத்திரமே கொடுக்க முடியும். ஆமேனா. சரி, அடுத்தது எப்படிப்பட்டதுன்னா உபதேசம். இதுதான் திடமான ஆகாரம், இதுதான் பலமான ஆகாரம், இதுதான் போஜனம். இந்த போஜனம் என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உடல் சிலுவையில் அடிக்கப்பட்டது. அது உனக்கானது. ஊம் பாவம்னு தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை கண்டித்து உணர்த்துவார். அதுதான் திடமான ஆகாரம். இப்போ இந்த குழந்தைக்கு என்ன பண்ணுன்னா, இந்த பாலையே குடிச்சுன்னு உட்காந்துங்குதுங்களே, அதே போல் நம்ம ஆட்கள் சபையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா பூமிக்குரிய ஆறுதலையே கேட்டுன்னு உட்காந்துங்குதுங்க. திடமான ஆகாரம், பலமான ஆகாரமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டாரே, அந்த பாடுகளை குறித்த சிந்தனை கொஞ்சமும் கிடையாது. அப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தாய் என்ன செய்கிறாருன்னா பாலை கொடுத்து திடமான போஜனத்தை கொடுத்து எப்படி ஒரு மனுஷனை உருவாக்குவாளோ அதே போலத்தான் நானும் ஒரு தாய் தேற்றுவதை போல நான் தேற்றுகிறேன். ஆமேன்னு சொல்லுவோமா? இப்போ சபைக்குள்ளே வந்துவிட்ட நாம் அத்தனை பேருமே எப்படிப்பட்டவங்கன்னா முழுக்க தேவனுடைய பிள்ளைகளாக வளருகிறோம். அப்போது அவர் முதல்ல நமக்கு ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வசனங்களை அப்படியே மைண்டில் ஏற்றுவார், மைண்டில் அப்படியே பதியும். ஆமேனா. இது பால் குடிக்கிற அனுபவம். ஆமேனா. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பைபிள் அப்படியே மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதை அப்படியே இருதயத்தில் கொண்டு போய் கிறிஸ்து இயேசுவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்த போதகமாக கொடுப்பாரே, அதுதான் பலமான ஆகாரம், அதுதான் திடமான ஆகாரம். அதை வச்சு உபதேசத்தை கட்டமைக்கும் போது தான் கிறிஸ்து நம்முடைய இருதயத்துக்குள்ளே நாம் தரித்து கொள்ள முடியும். ஆமேனா. நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி ஒரு குழந்தை பாலுக்கு மட்டுமே ஏங்குமோ, திடமான ஆகாரத்தை வேணான்னு சொல்லுமோ அந்த குழந்தை பருவத்தில், அதே போல் தான் இன்றைக்கும் நம்ம ஆட்கள் இன்றைக்கி பூமிக்குரிய வசனங்களை மட்டும் பேசுங்க, உலக ரீதியான அதாவது நித்தியத்தை குறித்த வசனங்கள் எனக்கு தேவையில்லை, சிலுவையை பற்றின உபதேசங்கள் எனக்கு தேவையில்லை. ஏனென்றால் சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகுது பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாக இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுவோமா? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, சபைக்குள்ளே வந்துவிட்ட நம்ம அத்தனை பேருக்குமே பரிசுத்த ஆவியானவரே தாயாக இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு தாய் தான் இருக்கணும், ரெண்டு தாய் இருக்க முடியாது. ஆமேனா. உலக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு தாயானவள் தன்னுடைய கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் இருப்பாளோ, ஆமேன், மறப்பாலோ, தன் கர்ப்பத்தின் பிள்ளையை மறப்பாலோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதுதான் இங்கே வாக்குத்தத்தமே. நமக்கு எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49வது அதிகாரம் 13 வாசிக்கலாம்.
வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள், பூமியே கலிகூரு, பர்வதங்களே கெம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் நல்ல கவனி, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு என்ன செய்தார் சொல்லுங்க. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு என்ன செய்தார்? ஆறுதல் செய்தார். எத்தனை பேர் உடைக்கப்பட்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் வேதனையோடு இருக்கு? எந்த வேதனை இருக்கட்டும், நல்லா மறுபடியும் சொல்றேன், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். சந்தோஷம்தான் தேவராஜ்யம், சந்தோஷம்தான் தேவராஜ்யம். நீ எந்த காரியத்தில் நீ உடைக்கப்பட்டிருந்தாலும் உனக்கு ஆறுதலை கொடுப்பதற்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு தேவன் அனுப்பினார். ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனத்துக்கு நான் ஆறுதல் கொடுப்பேன், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாக இருப்பார். எல்லாம் கருதாமன்னு சொல்லாமா? நீங்கள் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய ஒரே ஒரு ஜபனை தெரியுமா? அப்பா என் மேல் இரக்கமாயிரும். ஏனென்றால் அவர் என் சிருஷ்டிகர், என்னை சிருஷ்டித்தவரே, என்னை படைத்தவரே என் மேல் இரக்கமாயிரும். அவர் தான் உனக்கு என்ன செய்ய முடியும்? ஆறுதல் செய்ய முடியும். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல், நல்லா கவனிக்கணும், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. ஆமேனா? ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு என்ன பிள்ளை என்றாங்க? கர்ப்பத்தின் பிள்ளை என்றால் தொப்புள் கொடி பந்தம். எசேக்கியேல் 16வது அதிகாரத்தில் பார்த்தோம், உன் பிறப்பின் வர்த்தமானங்கள் என்னவென்றால், நீ பிறந்த நாளில் உன் தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை. தொப்புள் கொடி அறுக்கிறாள் என்றால் அந்த தாயானவள் அந்த பிள்ளையை போஷித்து பால் ஊட்டி சீராட்டி பராமரித்து வளர்க்கிறாள் என்று அர்த்தம். ஆமேனா? புரிஞ்சு போச்சா? கர்ப்பத்தின் பிள்ளைக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தொப்புள் கொடி பந்தம். ஒவ்வொரு தாயானவளும் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுத்து தொப்புள் கொடி அறுத்து பால் ஊட்டுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்கி தன் பாலகனை மறக்கிறாளா? மறக்கலையே. அந்த குழந்தை பெற்றெடுத்த உடனே தொப்புள் கொடியை அறுத்து பால் ஊட்டுகிறாளே. எதுக்கு பால் ஊட்டுறா? என் பிள்ளை ஜீவிக்கணும். ஆமேனா? என் குழந்தை உயிர் வாழணும். ஆமேனா? எல்லாம் கவனிக்கலாப்பா? என் குழந்தை உயிர் வாழணும், என் குழந்தை ஜீவிக்கணும்னு சொல்லி பால் ஊட்டி திடமான ஆகாரத்தையும் ஊட்டி வளர்க்கிறாள். ஆனால் அவள் மறந்துடுறா. எப்படி மறந்துடுறா? என் பிள்ளைக்கு ஒரு நாள் சாவு இருக்குது, என் பிள்ளை செத்தா எங்க போவோம்? இன்னைக்கு யாருக்குமே சாவை குறித்த பயமே இல்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உன்னை பெற்ற தாய் மறப்பால். எந்த தாயாலும் தன் பிள்ளையுடைய மரணத்தை ஜெயிக்க முடியாது. எந்த தாயுடைய போஜனம் தன் பிள்ளையுடைய மரணத்தை ஜெயிக்கும். இன்னைக்கு உன் பிள்ளை செத்தா எங்க போகணும் உனக்கு என்ன தெரியும்? எந்த தாய்க்கு தெரியும்? தன் கர்ப்பத்தின் பிள்ளை, அவள் தொப்புள் கொடி சொந்தம் என்று சொல்லி மாம்சத்தின்படியாக இன்னைக்கு மாம்ச பந்தத்தில் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோம். அவள் உன்னை மறக்கலாம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன், உன்னையும் என்னையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன், தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே பேர் சொல்லி அழைத்த தேவன் சொல்றாரு, அவள் மறந்தாலும், உன்னை பெற்ற தாய் உன்னை மறந்தாலும், தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் மரணத்தை குறித்த எந்த ஒரு செய்தியும் அவளுக்கு தெரியாது. எந்த தாய்மா கொடுப்பீங்க? என் பிள்ளை சாகவே கூடாது, சாகா வரத்தை எந்த தாய் கொடுக்க முடியும்? ஆனால் என் தாயாகிய பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய இருதயத்துக்குள்ளே வந்து காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் இந்த உலகத்தில் அனுப்பினார். நீங்கள் புத்திராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான தம்முடைய குமாரனின் ஆவியை நம்முடைய இருதயங்களில் அனுப்பினார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் போது நம்முடைய இருதயங்களில் அனுப்பினார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பாலை ஊட்டி 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 வளர்த்து, என் மகனே உனக்கு நான் ஜீவனை கொடுக்கிறேன், அதுதான் என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர்தான் என் தேற்றரவாளன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
பார்க்கலாம். அவரே என் பரிசுத்த ஆவியாகி என் தாயானவர். ஆமென் சொல்லுங்க. அவரை எனக்கு போதிக்கிறார், எனக்கு போதனை செய்கிறார். போதனை என்பது திடமான ஆகாரம். போதனை என்பது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம் ஏன், அவர் மேலே விழுந்த அடி ஏன், அவர் ஏன் கைது செய்யப்பட்டார், அவர் ஏன் காட்டி கொடுக்கப்பட வேண்டும், அவர் ஏன் கன்னியின் பிறப்பு, ஒவ்வொரு காரியத்தையும் போதித்து கொண்டே உபதேசத்தை கொடுப்பார், டாக்டரினை கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து பால் கொடுக்க அவள் மறந்து விடலாம். நான் உன்னை மறப்பதில்லை, நான் உனக்கு பாலை கொடுப்பேன். பால் என்பது கலங்கமில்லாத திருவசனமாகிய ஞானப்பால். இந்த ஞானப்பாலினுடைய வசனங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கிறது. இந்த வசனங்களை நமக்கு நல்லா கொடுத்துட்டு 16ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. என்னது இருக்குதுங்க? மதில். என்ன மதில்? எருசலேமின் மதில். ஆமேன். எருசலேமின் மதில் என்று சொல்லுவது என்னது? உபதேச கட்டமைப்பு. உபதேச கட்டமைப்பு தான் இந்த மதில். எத்தனை புரிஞ்சு போச்சு? இப்ப இதுதான் திடமான ஆகாரம். இந்த போதனை இருக்குதே, போதகம், இதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுப்பது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆக எல்லா தாயும் மறந்து விடுவார்கள். ஆமேன். தாய் என்ன செய்றா? நல்லா கவனிக்கணும். இந்த சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல நான் உங்களை தேற்றுவேன். தாய் எப்படி தேற்றுவா? பாலையும் கொடுப்பால், திடமான ஆகாரத்தையும் கொடுப்பாள். ஆனால் இது மாம்சீகமான உணவு. ஆமேனா? இந்த மாம்ச உணவினால இந்த மரணத்தை ஜெயிக்க முடியாது, இந்த மரண சரீரத்தை ஜெயிக்க முடியாது. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் என்று அப்போஸ்தலன் பவுல் அங்கே கதறுகிறார். ஆக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து இந்த வேத வசனமாகிய திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலை நமக்கு நல்லா கொடுத்து இந்த உபதேசத்தை கொடுப்பார். கிறிஸ்து இயேசுவை பற்றின ரகசியத்தை கொடுப்பார். இந்த ரகசியம் முன்பு நம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் அப்போஸ்தலர்களுக்கு தான் கிறிஸ்து இயேசுவை பற்றின ரகசியம் வெளிப்படும் என்று எபேசியருக்கு நிருபம் 3ஆவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலன் பவுல் அங்கே விளக்கப்படுவதை பார்க்கிறோம். எபேசியருக்கு நிருபம் 3ஆவது அதிகாரம், எல்லாம் வேகம் எடுத்துங்க. அதில் 5 வாசிக்க பார்க்கலாம். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னது ரகசியம்? இதுதான் போதகம். கிறிஸ்து இயேசுவை பற்றின ரகசியம் வேதத்தில் முழுக்க அதான் இருக்குது. ஆக உன்னை பெற்ற தாயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்க முடியாது, அவளால் நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியாகிய நான் உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். காரணம், பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய தேவனுக்கும் இருக்கக்கூடிய உறவு. இன்னைக்கு சிலுவையில் வந்து ஒரு பலியானதுனால அவர் ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது தவிர ஒரு இன்னைக்கு எல்லாருடைய பார்வை ஒரு மாதிரி இருக்குது. இயேசு கிறிஸ்துவ என்னவோ நினைக்கிறாங்க. அவர் தேவன். இதுதான் உபதேசம். அவர் ஏன் பலியானார்? உனக்காக பலியானார், எனக்காக கிறிஸ்து பலியானார். இதுதான் உபதேசம். எனக்காக கிறிஸ்து பலியானார். அப்போ எனக்காக கிறிஸ்து பலியானார்னா என் உள்ளத்தில் கிறிஸ்துவை நான் தரித்து கொள்ள வேண்டும். ஆமேனா? இந்த தேவ ரகசியத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 1 யோவான் நிருபம் இந்த அபிஷேகம் எதை குறித்து நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது என்பதை 2வது அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். 22 வாசிக்கணும். 1 யோவான் 2:22 இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனிக்கணும். பிதா தேவன், அவர் அதிர்ஷ்டமானவர். இயேசு கிறிஸ்து யாரு? தேவன். ஆக இயேசு கிறிஸ்து தேவன் என்கின்ற விளக்கம் நமக்கு வர வேண்டும். அந்த வெளிச்சம் நமக்கு கிடைக்கணும். இதுதான் போதகம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து தேவன் என்று சொன்னால் நம்முடைய இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தரித்துக் கொள்ளுவோம். ஆனால் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்து அல்ல, கிறிஸ்து அப்படின்னா யாரு? பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்டவர். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அப்போ கிறிஸ்து மட்டுமே, இயேசு மட்டுமே பிதாவை கண்டார் என்றால் அவர் தேவன்.
இப்போ நிறைய பேர் நீங்கள் என்ன பண்ணுறான், இயேசு கிறிஸ்து தம்மை எங்கே தேவன்னு சொன்னார். பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே வரும்போது மட்டும்தான் இந்த ரகசியம் எல்லாம் வெளிப்படும். தெளிவாக சொல்லி, நான் தான்பா தேவன் அனுப்பப்பட்ட குமாரன், நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லிட்டாரு. அப்பயே முடிஞ்சு போச்சு எல்லாமே. ஏன்னா தேவனை ஒருவன் ஒரு காலம் கண்டதில்லை, நான் மட்டுமே பிதாவை கண்டவர்னா அவர் துதிக்கு பாத்திரர். ஏனென்றால் தேவனை கண்டவர் அவர், தேவனுக்கு மனுஷருக்கு மத்தியஸ்தர் அவரே. இந்த போதகம் இதுதான் எருசலேமில் தேற்றப்படுகிற ஜீவன், இதுதான் நித்திய ஜீவன். குமாரனுக்கும் பிதாவுக்கும் ரகசியத்தை அறிய வேண்டும், போதகத்தை அறிய வேண்டும். அப்படின்னா தேவன் யாவா மனுஷனை வந்து பலியானாரு, என் பாவம். அப்போ நான் பாவின்னு என் மனசுக்குள்ள சொல்லிட்டேன்னாக்கா, கிறிஸ்து இயேசுவை தரித்துக் கொள்கிறேன், பிதாவாகிய தேவனை துதிக்கிறேன், நித்திய ஜீவன் எனக்குள்ளே வந்து விடுகிறது. ஆமெனா, இதுதான் நித்திய ஜீவன். ஆக இந்த உபதேசத்தை எடுக்கணும். முழுக்க முழுக்க வேதத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வேத வசனமும் இயேசு கிறிஸ்துவே. இந்த உபதேசத்தை முழுக்க முழுக்க நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஒருவனை அவன் தாய் தேற்றுவதைப் போல நான் தேற்றுவேன், நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். ஆமேனா. உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பதாக இருக்கிறது. ஷாலேம் என்பது இயேசு கிறிஸ்து, சியோனின் ராஜா. எருசலேம் என்பது மணவாட்டி. எருசலேம் என்று சொன்னால் உபதேசத்தில் பூர்ணப்பட்டிருக்க வேண்டும், உபதேசத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்க வேண்டும். பூர்ண உபதேசம், பூர்ண புருஷன், கிறிஸ்து இயேசுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷனாக மாற வேண்டும். ஆக நமக்கு முழுக்க முழுக்க தேவன் ஆறுதலை கொடுத்திருக்கிறார். ஆமெனா. தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாக இருக்கிறான். ஆமெனா. குமாரன் அப்படின்னு அறிக்கை செய்யணும். என்ன அறிக்கை செய்யணும்? குமார். யாருடைய குமாரன்? இயேசு கிறிஸ்து யாருடைய குமாரன்? தேவனுடைய குமாரன். ஆக தேவனுடைய குமாரன் என்றால் தேவனை ஒருவன் ஒரு காலம் கண்டதில்லை. அப்போ இவர் யாரு? இயேசு கிறிஸ்து யாரு? தேவன். அப்போனா தேவனாகி இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா. அப்போ உனக்கு ஏன் வலிக்குது? ராஜாவால் தான் எல்லாம் கூடும். ஆமேனா. ஏன் நமக்குள்ள வலிக்குது? எப்பா கவனிங்க, நம்முடைய மனசு வலிக்கக்கூடாதுங்க. நம்முடைய மனசு சந்தோஷமாக இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருங்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருங்கள். சந்தோஷமே தேவராஜ்யம். இன்னைக்கு எப்படிப்பட்ட வேதனையோடு இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு ஆறுதலை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? நித்திய ஜீவனுக்குள்ள நீ போகணும்னா உபதேசத்துக்குள்ள போகணும். அது நீ தான் விட்டு கொடுக்கணும், உன்னை நீயே விட்டு கொடுக்கணும். உபதேசத்தை கற்றுக்கணும், உட்காந்து ஆராய்ச்சி பண்ணணும். ஆக பிதாவை குமாரனை உடையவன் தான் பிதாவை உடையவன். தொடர்ந்து 24 வாசிங்க. ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். எல்லாரும் சொல்லுங்க. நல்லா கவனிங்க. எத்தனையோ மதத்தை உருவாக்கினவர்கள், மதத்தை உருவாக்கின இந்த பூமியில் எவ்வளோ பேர் வந்தாங்க. சொல்லப்போனால் புத்தர், அப்புறம் ஜைன மதம் மகாவீரர், அப்புறம் இன்னும் இந்து மதத்தை எத்தனையோ பேர், எத்தனையோ முனிவர்கள் எல்லாம் வந்தாங்க. அவங்களாம் தானாக வந்தவங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துனவே தேவன், அவர் தேவகுமாரன். ஆக இயேசு கிறிஸ்துனவே தேவன் என்கின்ற அந்த கான்செப்ட் உள்ள வருது பாருங்க. அதான் திடமான ஆகாரம், பலமான ஆகாரம். அதை பரிசுத்த ஆவியானவர்களால் மட்டும்தான் நமக்கு போதிக்க முடியும். தாய், அவர் நம்முடைய தாய். ஒரு தாய் தன் பிள்ளை ஜீவனோடு இருக்க வேண்டும் என்று எண்ணி போஜனத்தை கொடுக்கிறாள். இந்த வேதத்துடைய முழு நோக்கமே போஜனம், 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 போஜனம். வானத்தில் இறங்கி வந்த ஜீவ அப்பம் நானே, என்னை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமெனா. ஆக இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை தியானிக்க வேண்டும். இந்த சிலுவை மரணத்தை குறித்த தியானம் தான் நமக்கு ஜீவனை கொடுக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், முதல்ல நீ வேதத்தை வாசிக்கும் போது உன் இருதயத்துக்குள்ள ஆறுதலை தேவன் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியாகிய தாயான தேற்றரவாளன் உனக்கு ஆறுதலை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் நேர வேதத்தை திறந்து, ஆண்டவரே எனக்கு என் மனசு உடைஞ்சு போயிருக்குது, இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கப்பான்னு சொல்லி நீ கேட்கும் போது உனக்கு ஜீவனை கொடுத்து உன்னை காக்க, உன் மனசுக்குள்ள ஆறுதலை கொடுக்கிற வல்லமை உடையவர். அதுக்கு அடுத்தபடியாக அதே வசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினுடைய மையத்தை, நோக்கத்தை, முக்கியத்துவத்தை நமக்கு விளக்கப்படுத்தி கொடுப்பார். ஆக இங்க என்ன சொல்றாருனாக்கா, மறுபடியும் வாசி 25. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். ஆமேனா. தேவன் நமக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறாரு? நித்திய ஜீவன். ஆமேன் சொல்லுங்க. நம்முடைய தாய் என்ன கொடுக்குறாங்க? பால் கொடுக்குறாங்களா? பால் கொடுக்குறாங்களா? அந்த பால் நித்திய ஜீவனை கொடுக்குமா? நம்ம அம்மாங்கள் சோறு போடுறாங்க இல்லையா? ஆமேனா. இன்னைக்கு கூட நம்ம என்ன பண்ணணும்? எப்படி இந்த குழந்தை பால் உணவிலிருந்து,
பால் உணவிலிருந்து திடமான ஆகாரத்துக்கு போகணும்னா நிலாவை காட்டி குழந்தை வாயை திறக்க வச்சு அந்த குழந்தை வாயில் சோறை ஊட்டி நல்லா இட்லி எடுத்து நல்லா உள்ள வச்சு அச்சு அந்த குழந்தை எப்படியோ ஒன்று சாப்பிட வச்சுடுறோம் இல்லையா? நிலா என்பது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. ஆமேனா? சூரியன் என்பது சிலுவையில் பலியான இயேசு கிறிஸ்து, நீதியின் சூரியன். நீதி எது? மாம்சம் சிலுவையில் பலியாக வேண்டும் என்பது நீதி. நிலா என்பது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. ஆக திடமான ஆகாரம் எப்போது நாம் சாப்பிடுவோம்னா, சிலுவையை பற்றி எப்போது நம்ம தியானிப்போம்னா, நிலாவை பார்க்கணும், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும், மகிமை அடைந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவை போல நானும் மகிமை அடையணும். ஆமேனா? இயேசு கிறிஸ்துவை போல நானும் மகிமை அடைஞ்சு பிதாவை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக முகமுகமாய் தரிசிக்க வேண்டும் என்கின்ற ஆசை வரணும். அந்த நிலாவை பார்த்தா தான் நம்ம சிலுவையை பற்றின சிந்தை நமக்குள்ளே வரும். எத்தனை புரிஞ்சு போச்சு? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அப்போ முதல்ல நித்திய ஜீவனை அளிக்கப்படணும்னா உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்தில் தரித்துக் கொள்ள வேண்டும். அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தரித்துக் கொள்ள வேண்டுமேனால் திடமான ஆகாரம், பலமான ஆகாரம். அந்த பலமான ஆகாரம் தான் நன்மை தீமை என்னது என்று பகுத்தறியத்தக்க ஞானேந்திரியம் உடையவர்களாகிய பூர்ண வயது உள்ளவர்களே தகும் என்று அப்போஸ்தலன் பவுல் எபிரேயர் நிருபத்தில் எழுதிவிட்டார். ஆக இந்த தாயின் அனுபவம், அந்த தாயை போல நம்மை தேற்றுகிறவர் தான் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் போயிட்டு வெளியே போயிட்டு சுவிசேஷம் சொல்லுங்க. நல்லா கவனிங்க, வெளியே போயிட்டு சுவிசேஷம் சொல்லுங்க. எப்படிப்பட்ட ஜனங்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆறுதலை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆறுதலை உள்ளே கொண்டு போய் நமக்கு பூர்ணமாய் நிரப்புகிறார். ஆனால் உள்ளே வந்துட்ட பிற்பாடு போதகத்துக்கு உங்களுக்கு விட்டு கொடுக்கணும், சிலுவையை பற்றின சிந்தனைக்கு உங்களுக்கு விட்டு கொடுக்கணும். இந்த சிலுவை ஏன் என்று சொல்லி நீங்கள் சிந்திக்க வேண்டும். தொடர்ந்து வாசிக்கலாம். உங்களை வஞ்சிக்கிறதை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவது இல்லை. இன்னைக்கு போதனை நல்ல கவனிங்க, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுதல்னா கள்ள உபதேசத்தை கொடுத்து உங்களுக்கு போதிக்க தேவையில்லை. உங்களில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு நல்ல உபதேசம் எது என்று போதிப்பார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்தாவே உனக்கு பாலையும் திடமான ஆகாரத்தையும் உனக்கு கொடுப்பார். பால் என்பது உலக ரீதியாய் உனக்கு ஒரு சமாதானத்தை தேவன் கொடுக்கிறார், உன் மனசுக்குள்ள ஒரு ஆறுதலை கொடுக்கிறார், உன் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். திடமான ஆகாரம் என்பது நித்திய ஜீவனை குறித்த உபதேசம், சிலுவையை பற்றின உபதேசம். புரிஞ்சு போச்சா? ஆமேனா? இன்னைக்கு எத்தனையோ பேர் மனசு உடைஞ்சு போய் தற்கொலைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அவர்களெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தொடுவாராக. ஆமேனா? அவர்களெல்லாம் மீட்பாராக. அந்த மனசுக்குள்ள தேவன் சமாதானத்தை கொடுப்பாராக. அப்போ கள்ள உபதேசத்துக்கு நீங்களாக்கி நீங்கள் இருக்கணும்னாக்கா தேவன் உங்களுக்கு போதிக்கிறாரு. அப்போ தாயானவர் நமக்கு போதித்து கிறிஸ்து இயேசுவை போல நம்மை உருவாக்குகிறாரு. தொடர்ந்து வாசிக்கலாம். அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாய் இருக்கிறது, அது பொய் அல்ல, அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஆமென் சொல்லுங்களேன். ஆக பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள உள்ள போனாதான் மாற்றம் வரும். நீயாவே இரு. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வந்தா தான் கிறிஸ்துவை பற்றின உபதேசத்தை உனக்கு கொடுத்து, அவர் ஏன் இப்படியெல்லாம் பாடுபட்டார் என்கின்ற உபதேசத்தை கொடுத்து உன் சுபாவத்தில் ஒரு மாற்றம் வரும். ஆக மற்றவங்களுக்காக நீ உன்னை மாற்றிக்காத. ஏற்கனவே நீ வேலிங்கத்தான் முள்ளு, இன்னொருத்தர் போல மாற நினைச்சு நீ வேலை முள்ளா பெருசு ஆயிடுவே. இயேசு கிறிஸ்துவ போல மாறனே உன்னை அப்படியே எதுவும் ஒப்புக்கொடு. அப்படி ஒப்பு கொடுப்பாயானால் இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அந்த அவரில் நிலைத்திரு என்பது தான் உபதேசம். கிறிஸ்து இயேசுவின் பூர்ண உபதேசம் நமக்குள் இருந்தால் நிலைத்திருக்க முடியும். அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். ஆமேனா? யாரா நீதியை செய்கிற? எது நீதி செய்கிறன்னு என்ன அர்த்தம்? தன் சகோதரனுக்காக பலியாகிறவன். ஆமேனா? தன் சகோதரனுக்காக பலியாகிறவன். ஆக பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்து கிறிஸ்து இயேசுவை போல மாறும்படிக்கு, கிறிஸ்து இயேசுவை தரித்து கொள்ளும்படிக்கு எனக்கு உபதேசத்தை கொடுக்கிறார். இதுதான் எருசலேம். ஆக பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்ததும், கிறிஸ்து இயேசுவை நான் தரித்து கொண்டதும், இப்போ தாயாகிய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்ததும் மற்றவர்களுக்கு நான் தாயாக மாறுவேன். அதுதான் வரம். இந்த வரங்கள் வெளிப்படும். இந்த வரங்கள் எப்போது வெளிப்படும்னா, வரங்கள் என்பது மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுவதற்கு. ஆமேனா? கனி கொடுத்தல் என்பது என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க, வரத்துக்கும் கனி கொடுத்தலுக்கும் வித்தியாசம் தெரியணும். வரம் என்பது தேவ ராஜ்யத்தை கட்டிக்கொள்வதற்காக தேவன் நம்மை பயன்படுத்துவது.
கனி என்பது நம்முடைய சகோதரனுக்காக பலியாகி நித்திய ஜீவனுக்கு நேரம் நாம் கடந்து போவது. ஆக ரெண்டுமே ரொம்ப கரெக்டாக ஈக்குவலாக இருக்கணும். ஆக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டு இந்த தாய் உள்ளம் நமக்குள்ளே வறுமையானால் சபையில் வரங்கள் செயல்பட்டு நம்மளையே மீறி நிறைய வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். சில பேர் நல்லா பாட்டு பாடுவோம், அந்த பாடல் பாடும்போது அநேக பேர் டச் ஆவாங்க. சில பேர் நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க, கிறிஸ்துவுக்குள்ள அட்வைஸ் ஆலோசனை கொடுப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல சபையில் வேலைகள் செய்வாங்க. சபையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ஓடிப்பட்டு சின்ன ஒரு பேப்பர் இருந்தால் கூட அந்த பேப்பரை எடுத்து ஓரம் கட்டுவாங்க, பெருக்குவாங்க. தானாக சபையில் வேலை. இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து செயல்படுகிற செயல்பாடுகள். இதெல்லாம் சும்மா இல்லை, சபையில் அவ்வளோ சீக்கிரம் செயல்பட முடியாது. ஏன்னா பரிசுத்த ஆவியுடைய போதகம், நித்திய ஜீவனை குறித்த எண்ணம் அது இருந்தால் மட்டும்தான் இது செயல்படும். 2 காரியத்தை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வந்தால் போதிப்பார், போதகம், ஆவிக்குரியவைகளை சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். நித்திய ஜீவனை குறித்த இந்த எண்ணம் தான் திடமான ஆகாரம், அதுதான் போதகம். அந்த திடமான ஆகாரத்தை ஒரு மனுஷன் புசிப்பானே ஆனால் சபையில் வரங்கள் அவனுக்குள்ளிருந்து செயல்படும். அது எல்லாருக்கும் ஆறுதலை கொடுக்கும். தேவன் நம்மை கொண்டு அவர் ராஜ்யத்தை கட்டி கொள்ளுவார். ஆமேனா? இது யாருமே இல்லை, என்ன அவங்க மட்டும் செய்ய, நான் மட்டும் செய்யணுமா, அவங்கள உட்காந்துங்கிறாங்க அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. இது நித்திய ஜீவனுக்கு, என் தேவனுக்கு என்று நான் செயல்படுகிறேன் என்ற எண்ணம் உள்ள வரும். முதல்ல இந்த போதகம் தான் என்னன்றது இன்னும் நல்ல கான்ஃபிடன்ஸாக நம்ம பார்த்துட்டு 1 கொரிந்தியர் புத்தகம் எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 13 வாசிக்க பார்க்கலாம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரிய சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஆக பரிசுத்தர் என்ன பண்றாரு? போதிக்கிறார். சொல்லுங்க, பரிசுத்தர் என்ன பண்றாருங்க? போதிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த போதிக்கிற இந்த போதகம் தான் திடமான ஆகாரம். இதை நித்திய ஜீவனுக்கு நிறைய கொண்டு போகும். பால் என்பது வேத வசனங்கள். சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். ஆக இந்த வசனமும் இந்த போதகமும் தான் நம்மை மகிமைக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குள் ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகளை ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது இந்த மகிமைக்குள்ளே நம்மை கொண்டு போய் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொரு நாளும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை. என்ன சிந்தை வந்துருச்சு? இந்த போதகத்துக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே செயல்படுகிறார். இந்த கிறிஸ்துவின் சிந்தை உள்ளே வந்துட்ட பிற்பாடு இந்த ஆவிக்குரிய வரங்கள் செயல்பட்டு சபையில் எல்லாருக்குள்ளே ஒரு சமாதானம் நிலவும். சபைக்காக எல்லாம் ஒன்று சேர்ந்து செயல்பட ஆரம்பிப்போம். எடுத்து வாசிக்க போகலாம். 12ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். இப்போ வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். 7 வாசிக்கும் நேரம் இல்லை, 7 வாசிக்க பார்க்கலாம். ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே, நல்லா கவனிங்க, இதுதான் வசனம் சபையில் எப்படி செயல்படுத்த பாருங்க. ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கணம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஏன் மற்றவங்களை பார்த்து பொறாமப்படணும்? ஆவியானவர் தனித்தனியாக ஒவ்வொருத்தரோடு செயல்படுகிறார். உனக்கு என்ன கொடுக்கப்பட்டுக்குதோ அதை மட்டும் செய். சரி, மற்றவங்க இப்போ செய்கிறாங்களா, நீ அமைதியாக நின்று உனக்கு கொடுக்கப்பட்ட வரத்துக்காக நீ காத்துரு. இன்னொருத்தர் செயல்படுறாங்களா, அவங்க கூட சேர்ந்து நீ என்ன பண்ணு, அவங்க பண்ணுறதுக்கு நீ ஒரு தாளம் போடு. ரொம்ப தாளம் போன இதுக்கெல்லாம் ஓகே, கர்த்தர் உங்களை நடத்துறாரு, தாளம் போடுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கேன், ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆக இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, அவனுக்கு வேறொருவனுக்கு தனித்தனியாக சொல்றாரு. சில பேருக்கு 1க்கு மேற்பட்ட, சில 10க்கு மேற்பட்ட வரங்கள் கூட உண்டு. ஆவியானவர் தமக்கு கொடுக்கப்படுகிற அந்த வரத்தின்படியே ஒவ்வொருத்தரும் செயல்படுறோம். ஆக சபையில் இது எல்லாம் ஒன்று சேர்ந்து செயல்பட்டதா சபை. எப்படி இந்த ஒரே சரீரத்துக்கு அநேக அவயவங்கள் இருக்கிறதோ
அதே போல நமக்கு வரங்களை கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள செயல்படுகிறார். நம்மளாம் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும். ஆமேனா? ஆக தாயாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து கிறிஸ்து இயேசுவை தரித்துக்கொள்ள வைப்பாரேயானால், கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நமக்குள்ளே வந்துருச்சுன்னா சபையில் வரங்கள் செயல்பட்டு நாமளே தாயாக மாறிடுவோம். ஆமேனா? அவள் தான் முடிச்சிட்டேன். நாமளே தாயாக மாறி எல்லாருக்கும் ஆறுதலை கொடுப்போம். பரிசுத்த ஆவியன் நமக்குள்ளே வந்துட்டாவே ஜனங்களாக சேர ஆரம்பிச்சிருவாங்க, ஜனங்களாக வர ஆரம்பிச்சிருவாங்க. சபைக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் செயல்பட ஆரம்பிச்சிட்டாவே இளைப்பாறுதலை தேடி ஆறுதலை தேடி இங்கே போனால் எனக்கு ஆறுதல் உண்டுன்னு சொல்லி எல்லாருமே வர ஆரம்பிப்பாங்க. உங்ககிட்ட ஜனங்களை சேர்ந்து வருவாங்க. ஏனென்றால் சபையில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வரங்களை கொடுத்துருக்கிறார். மற்ற வரங்களை பார்த்து பொறாமப்பட வேண்டாம். உங்களுக்கு எல்லாருக்குள்ளே வரங்கள் உண்டு. ஆமேன்னு சொல்லுங்கள். எல்லாருக்குள்ளே வரங்கள் உண்டு. சபையில் இருக்கிற அத்தனை பேருக்குள்ளே வரங்கள் உண்டு. சில பேருக்கு வெளிப்படையாக பெருசாக தெரியும். நம்மெல்லாம் பார்த்து என்ன பண்ணுவோம், ஐயோ இதெல்லாம் ரொம்ப எல்லாரும் பார்க்குறாங்களே, எல்லாரும் பார்க்குற மாதிரி இந்த வரங்கள் செயல்படுது, ஆனால் நான் மட்டும் அப்படி மறைஞ்சு இருக்கிறேனே. எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்துக்காக தான். ஆமேனா? இதை வீட்டில் போய் நல்லா வாசித்து பாருங்கள். முக்கியமான அவயங்கள்லாம் தேவன் உள்ளே வச்சு ரொம்ப யாருக்குமே தெரியாதபடி உள்ளே வச்சு படைச்சிருக்கிறாரு. ஹார்ட் எவ்வளோ முக்கியம், ஹார்ட்டை உள்ளே வச்சு படைச்சிருக்கிறாரு. கிட்னி எவ்வளோ முக்கியம், உள்ளே வச்சு படைச்சிருக்காரு. சில பேருடைய வரங்கள் வெளியே யாருக்குமே தெரியாது, ஆனால் சபையினுடைய இதயமே அவங்களாக தான் இருப்பாங்க. ஆமேனா? இது பயங்கரமான வரம், வெளியே காட்டணும்னு அவசியமே இல்லை. ஆக வேறொருவனுக்கு எனக்கு தேவை. சபை மேலே ஒரு பாரம் வரும், சபை மேலே ஒரு ஆத்மா பாரம் வரும். ஒரு ஆத்மா ஒரு பிரச்சனையோடு இருக்கிறாங்கன்னா அந்த ஆத்மாவை சபைக்குள்ளே கூட்டிகிட்டு வரன்ற பாரம் வரும். இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரே கொடுக்கிறார். ஆமேனா? நம்மளால் முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த பாரத்தெல்லாம் கொடுத்து வரங்கள் எல்லாம் கொடுத்து நம்மளை அழைத்து கொண்டு போவார். ஆக தேவ சமூகத்தில் நம்ம முழுக்க ஒப்பு கொடுத்து தாழ்த்தி, ஆண்டவரே நீங்கள் என்னை நடத்துங்கப்பான்னு சொல்லி கொடுப்போம்னாக்கா நமக்குள்ள வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். எந்த மனுஷனை பற்றி நம்ம பொறாமப்பட தேவையில்லை. இப்போ சொல்கிறார் பாருங்க, அடுத்த வசனம் 12. எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். ஆமேன். கிறிஸ்து தான் சபைக்கு தலையா இருக்கிறார். நம்மளாம் அவயவங்களா இருக்கிறோம். ஆமேனா? எல்லாருக்கும் இப்போ என்னால் என்ன பண்ண முடியும்? நான் போய் சாப்பாடு செய்ய முடியுமா? இப்போ ஏசப்பா கிருபையில வார ஐக்கியம் வந்து சாப்பிட்றோம். இப்போ நான் போய் சாப்பாடு செய்ய முடியுமா? இப்போ பெருகணும், அப்புறம் இந்த சிஸ்டம் எல்லாம் ரெடி பண்ணணும், அப்புறம் இந்த பாய் போடணும், அப்புறம் சாமானத்துக்கு இதெல்லாம் யார் பண்ண முடியும்? அதுதான் ஒவ்வொருத்தரும் நம்மளாம் அவயங்களாக வந்து சேருகிறோம். ஆமேனா? ஆக நம்ம இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் தேவ ராஜ்யத்துக்காக செயல்படுகிறோம். எப்படி சொல்றாரு பாருங்க, இந்த அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமானது. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே, சொல்லுங்க எல்லாரும் ஒரே பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை ஒன்றா இணைச்சி தலையாகிய கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்ம இணைத்து தேவ ராஜ்யத்துக்காக செயல்பட வைக்கிறார். இந்த சபைதான், இந்த சரீரம் தான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். ஆமேனா? ஆக பரிசுத்த ஆவியானவர் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். ஆமேனா? ஆக பரிசுத்த ஆவியானவர் தான் சபையை நடத்தி கொண்டிருக்கிறார், நமக்குள்ள வரங்களை கொடுத்திருக்கிறார். ஆக ஒருவனை தாய் தேற்றுவதை போல நான் தேற்றுவேன், நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். ஆமேன். தாயானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமேன். உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பதாக இருக்கிறது என்று சொல்லுகிறாரே. அந்த மதில் என்று சொல்லுவதுதான் உபதேசம். எருசலேமில் உபதேசத்தான் நிரப்புறீங்களே. ஆக எருசலேம் என்றால் உபதேசம். சபையில் கிறிஸ்துவை இயேசுவை குறித்த உபதேசம், கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவு, அந்த ஒரு உடன்படிக்கையினுடைய ரகசியத்தை அறிவதே உபதேசம். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இந்த உபதேசங்கள்லாம் புலப்படாது, வெளிப்படாது, இந்த வெளிச்சம் நமக்கு கிடைக்காது. ஆமேன் சொல்லுவோமா? எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்மை தேற்றி பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமேனா? எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் வெளிப்படையாக ஒத்துக்குங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்ம இன்னும் பலப்படுத்தி ஆண்டு சமூகத்தில் கொண்டு போவார். மூடி மறைச்சி கணவன் மனைவி நல்ல சமாதானமாக இருங்க, ஒன்று சேர்ந்து கைகோத்து ஜெபிங்க, வீட்டில் சமாதானமாக இருங்க. சந்தோஷம்தான் தேவராஜ்யம். அது சபைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு வீட்லேயும் சந்தோஷம் இருக்கணும். ஆமேனா? இந்த சந்தோஷத்துக்காக தான் நம்ம சபைக்கு வருகிறோம். தேவன் நம்மை தாயை போல தேற்றி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை தாயை போல தேற்றி நம்மையே தாயாக ஒவ்வொருக்கும் வைத்திருக்கிறார். ஆமேனா? ஒவ்வொரும் நம்ம தாயாக செயல்படலாம், எல்லாருக்கும் ஆறுதலை கொடுக்கலாம். வீட்டில் முதல்ல ஆறுதலாக இருங்க, எல்லாருக்கும் ஆறுதலாக இருங்க. சபையில் ஆறுதலாக இருங்க. நீங்கள் வந்தாவே எல்லாருக்கும் ஆறுதல் தொத்திக்கிட்டோம், ஆறுதல் பற்றி வளரட்டும்.
அதே போல் வெளியில் இருக்கிறீங்களா, புறஜாதி மக்கள்கிட்ட போகிற நீங்கள் ஆறுதலாக இருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வந்து செயல்படட்டும். அப்படியே பரிசுத்த நாம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. நம்ம முழங்கால் இருக்கலாம். எல்லாரும் முழங்கால் படிட்டு எல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா இன்னைக்கு?